அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா நாளைக்கு 14ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களையும் ஓரிரு இடங்களையும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கும். 15ஆம் தேதி கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யும். 17ஆம் தேதி தமிழகத்துல ஒரு சில இடங்களையும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18, 19 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு குறித்து தெரிவித்துள்ள வானிலை மையம் 24 மணி நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதல் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவா இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு பொறுத்த வரைக்கும் நாளை 14ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கும். அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு.